மக்கள் தான் சிந்திக்கணும். அவங்களுக்கே எல்லாமே தெரியும். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது அவங்களுக்கே தெரியும். எது சரிங்கிறது அவங்களே பார்த்துக்கிறது தான் சரியாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சேலம் மாவட்ட முன்னாள் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு சமீபத்தில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி நடந்துட்டதாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். இதை தொடர்ந்து சன் டிவி மற்றும் கலைஞர் டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்த அவர் கடந்த 2017 அதிமுக எம்எல்ஏக்களை கூவத்தூர் ரெசார்ட்டில் தங்க வச்சிருந்தப்ப எம்எல்ஏ வெங்கடாச்சலம் த்ரிஷா தான் வேணும் அப்படின்னு கேட்டு அடம்பிடிச்சதாகவும், நடிகர் கருணாஸ் தான் அந்த சமயத்தில் நடிகைகள்கிட்ட பேசி கூட்டிகிட்டு வந்ததாகவும், அந்த வகையில் த்ரிஷாவுக்கு 25 லட்ச ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்ததாகவும் ஆதாரமற்ற கருத்துக்களை சொல்லியிருந்தார். இந்த பேட்டி பெரிய சர்ச்சையான நிலையில் நடிகை த்ரிஷா இதை கடுமையாக கண்டிச்சதோட சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இயக்குனர் சேரன், ஆர்கே செல்வமணி, நடிகர் விஷால் உள்ளிட்ட பல திரைப்படங்கள் தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஏவி ராஜு உடனே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் நான் த்ரிஷா அம்மையாரை பற்றி தவறாக பேசலை, அவங்கள மாதிரி இருக்கிறவங்க அப்படின்னு தான் சொன்னேன், அதை தப்பாக திரிச்சு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட செயலுக்கு மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. இந்த நிலையில் நடிகரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கருணா சென்னை வேப்பேரியில் இருக்கிற காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான நான் நடிகராகவும் மற்றும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் நிறுவனராகவும் செயல்பட்டு வருகிறேன். மேலும் தமிழ்நாடு நடிகர் சங்கத்தில் துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறேன். இந்த சூழ்நிலையில் நேற்று அதிமுக நிர்வாகி ஏவி ராஜு தனியார் டிவிக்கு கொடுத்த பேட்டியில் பல பொய்யான தகவல்களையும் மற்றும் சங்கதிகளையும் என் மேலே வன்மம் கொண்டு அவதூறாக மற்றும் அருவருப்பான மற்றும் உண்மைக்கு மாறான செய்திகளை பரப்பியிருக்காரு. மேலும் அதில் நடிகை த்ரிஷா பற்றியும் என்னையும் தொடர்பு படுத்தி கூவத்தூரில் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னும் மற்றும் நடிகைகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அப்படின்னும் உண்மைக்கு மாறாக பொய்யான செய்திகளை விளம்பரத்துக்காக பேட்டி கொடுத்திருக்காரு. அதில் இம்மி அளவுக்கு கூட உண்மை இல்லாத பொழுதும் மேற்படி பத்திரிகை வீடியோ ஆனது பல தரப்பினரால் பகிரப்பட்டு தற்போது வைரலாகி உள்ளது. இதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் என்னை பற்றியும் த்ரிஷா பற்றியும் பல்வேறு உண்மைக்கு மாறான பொய்யான அவதூறு கருத்துக்களை பரப்பிட்டு வராங்க. மேலும் மேற்படி நபர் எந்த ஆதாரமும் இன்றி கொடுத்த பொய்யான பேட்டியால் எனது பெயருக்கும் புகழுக்கும் சமுதாயத்தில் களங்கம் ஏற்படுத்தியுள்ளனர். மேற்படி உண்மைக்கு மாறான பேட்டியின் காரணமாக நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளேன். எனவே ஐயா, மேற்படி நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கருணாஸ் கேட்டிருக்காரு. நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் உடனே அதை ஏற்றுக்க போகிறாங்களா? கிடையாது. இல்லை. அதனால் எந்த பலனும் இல்லைன்னு நினைக்கிறேன்.